மேன்மையான கிருபை என்கிற தலைப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். மேன்மையான கிருபை. கிருபை அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு உலக அளவில் அதிகமாய் பேசப்படுகிற ஒரு வார்த்தை. கிருபை என்கிற அந்த வார்த்தை, அந்த மேன்மையான கிருபை. ஏன் இந்த மேன்மையான கிருபை என்று சொல்கிறோம் என்றால், அந்த உலகத்திலேயே கிருபைக்கு ஈடான ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. கிருபை அவ்வளவு ஒரு மேன்மையான மகத்துவமான ஒரு வார்த்தை இந்த கிருபை என்ற வார்த்தை. இந்த கிருபை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மகத்துவமான நம்முடைய தேவனின் அழகான சுபாவம் தான் கிருபை. எப்படி? மகத்துவமான நம் தேவனின் அழகான சுபாவம், அது ஒரு அழகான சுபாவம். அந்த அற்புதமான இந்த சுபாவத்திற்கு இணையான சுபாவத்தை நம்மளால் இந்த உலகத்தில் பார்க்கணும். அவர் நம்ம மேலே அன்பு வைத்து அந்த கிருபையை வெளிப்படுத்தினதுனால தான் நாமும் அந்த கிருபையை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் இந்த கிருபையை இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்ளலை. கிருபை என்ன செய்யலை? புரிந்து கொள்ளலை. கிருபையை உணர்ந்து கொள்ளலை. கிருபையை அறிந்து கொள்ளலை. கிருபையை பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அறிந்து கொள்ளலை, உணர்ந்து கொள்ளலை, புரிந்து கொள்ளலை. இது சில பேர் பெற்றுக்கொள்ளவே இல்லை. கிருபை பெற்று, ஆனால் ஏதோ தேவ கிருபை நமக்கு பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்மை அந்த கிருபை தான் தாங்குகிறது. அல்லேலூயா. அந்த கிருபை தான் நம்ம என்ன செய்கிறது, தாங்குகிறது என்பதை கூட அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். அப்போது இந்த கிருபையை நாம் இன்னும் கூட அறிந்து கொண்டால், இன்னும் கூட உணர்ந்து கொண்டால், இந்த கிருபையின் மேன்மையான இந்த ஆசீர்வாதங்களை இன்னும் நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ முடியும். அந்த கிருபை என் மேலே இருக்குது என்பதை ஒரு தேவ பிள்ளை உணர்ந்து கொண்டாலே அது பெரிய ஆசீர்வாதம். கிருபை என் மேலே இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளணும். அதே நேரத்தில் அந்த கிருபையை நாம் இழந்து விடாமலும் காத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த கிருபையை பெருக பண்ணவும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இழந்து விடாமலும் காக்கணும். அந்த கிருபையை பெருக்குவதற்கான, கிருபையில் பெருகுவதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அந்த கிருபை அவ்வளவு ஒரு மேன்மையான ஒன்று. அல்லேலூயா. அதனால தான் மேன்மையான இந்த கிருபையை பற்றி இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு அற்புதமான தேவனிடத்திலிருந்து வருகின்ற அந்த அழகான, அந்த மேன்மையான அந்த தேவனுடைய சுபாவமாகிய அந்த கிருபையை எத்தனை பேர் இன்றைக்கு உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த கிருபையை உணர்ந்து கொண்டவர்கள் அவர்களால் சும்மா இருக்க முடியாது, தேவனை மறந்து ஓட முடியாது, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஓட முடியாது இல்லையா? ஆண்டவருக்கு என்று ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணமே இல்லாமல் இருக்க முடியாது. அப்போது இந்த கிருபையை இன்றைக்கு நாம் கொஞ்சம் உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு வாழ்வது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கிருபையை பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிருபை பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. கிருபையை பெற்றுக்கொண்டார் தேவன் நோவாவுக்கு கொடுத்த கிருபை. அதனால தான் வாசிக்கிறோம் இல்லையா, ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. அந்த கிருபையை நோவா பெற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் அதை காத்துக்கொண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். கிருபை பெற்றவர்கள் அந்த கிருபையை தவறாக பயன்படுத்தி பாதியிலேயே அந்த கிருபை இழந்து மறைந்து போனவர்கள் இருக்கிறாங்க. கிருபையை விட்டு விலகி தூரம் போனவங்களும் இருக்காங்க. கிருபைனா என்னென்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு கடைசியில் அது அற்பமாக எண்ணி அழிஞ்சு போனவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்போ நோவாவுக்கு தேவ கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபையை எது வரைக்கும் காத்துக்கொண்டார்? கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். கிருபை பெற்றுக்கொள்வது பெரிய விஷயம் இல்லை, அந்த கிருபையை காக்க வேண்டும். காத்துக்கொள்வது மிக முக்கியமான ஒன்று. நோவா கிருபையை என்ன செய்தார்? தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார். கிருபை பெற்றவர்களை நம்ம லிஸ்ட்டு பார்த்தோன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு தான். ஆமென். கிருபை பெற்றவர்களுடைய லிஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு தான். அதில் நோவா கிருபை பெற்றார். ஆபிரகாம் கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்.
ஆமென். ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்ட நபர். அவரும் பாருங்க கடைசி வரைக்கும் அந்த கிருபையை காத்துக்கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் நம் ஆபிரகாமை பற்றி அவருடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம் என்றால் அவர் தேவனிடத்தில் கிருபை பெற்றார் இல்லையா? ஆதியாகமம் 18:3-5 வரைக்கும் வசனங்களை வாசிங்கன்னா 3 பேர் ஆபிரகாமை சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வரும்போது அவர் அங்கே கர்த்தரிடத்தில் கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இங்கேயே தரித்திரும், நான் போய் உமக்கு என்ன செய்கிறேன், ஆகாரத்தை ஒழுங்குபடுத்துறேன்னு சொல்லி அவர் ஓடி போய் ஆகாரங்களை ஒழுங்குபடுத்துவார். அதே போல் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை உனக்கு இருக்குது அப்படின்னு. கிருபை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அந்த கிருபை கடைசி வரைக்கும் அவனை நடத்தினது, காப்பாற்றினது, ஆபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் தப்புவித்தது இல்லைங்களா? அந்த கிருபை நம்மை தப்புவிக்கும், காப்பாற்றும், கனப்படுத்தும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். கிருபை அவ்வளவு மேன்மையான அந்த ஆசீர்வாதமான அந்த கிருபை. அந்த கிருபை தேவன் நமக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையினால் தான் நாம் வாழ்கிறோம் இல்லைங்களா? நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அந்த கிருபையினால் தான் நாம் வாழ்கிறோம். இன்னும் அந்த கிருபையை உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். 3வது, லோத்துவும் கிருபையை பெற்றுக்கொண்டார். லோத்து என்ன செய்தார்? கிருபையை பெற்றுக்கொண்டார். லோத்து கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த லோத்து பாதியிலே அந்த கிருபையை இழந்துட்டார். கிருபை பாதியிலே என்ன செஞ்சார்? அந்த கிருபையினுடைய மேன்மையை லோத்து அறிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. அதை என்ன செய்தார்? இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் அதை பாதியிலேயே விட்டு விட்டார். ஆதியாகமம் 19:19 அதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். 4வது, யோசேப்பு இருக்கிறார்கள். யோசேப் தேவனிடத்தில் கிருபை பெற்ற ஒரு மனிதர். சிறைச்சாலையில் எகிப்துக்கு போய் அடிமையாய் கொண்டு போகப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது கர்த்தருடைய கிருபை இருந்தது. ஏன்னா எகிப்து எவ்வளோ மோசமான ஒரு இடம் இல்லையா? இருளான ஒரு பகுதி. யோசேப்புக்கு அது இருள் சூழ்ந்த பகுதி. ஆமாம், யோசேப்புக்கு அது ஒரு இருளான ஸ்தலங்கள் தான். இருண்ட காலம் சொல்லலாம். எகிப்து நல்லவங்களை பார்க்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு ஃபேவராக நடந்துக்கிட்டால் அவங்கள என்ன செய்வாங்க? உயிரோடு வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு எதிராக செயல்பட்டால் ஆளை காலி பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் எகிப்து. ஆனால் அந்த எகிப்துக்குள்ளே யோசேப் இருந்தபோது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்பின் மீது கிருபை வைத்து கிருபை கொடுத்தார். அந்த கிருபையினால் யோசேப்பு பத்திரமாய் காக்கப்பட்டார், உயர்த்தப்பட்டார், மேன்மையான கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றப்பட்டார். அல்லேலூயா. ஆதியாகமம் 39:21 வாசிக்கிறோம். 5வது, மோசே கர்த்தரிடத்தில் கிருபை பெற்ற ஒரு தேவ மனிதர். யாத்திராகமம் 33:17 வாசிக்கிறோம். மோசேக்கு கிடைத்த கிருபை ஒரு விசேஷித்தமான கிருபை. மோசேக்கு கிடைத்த கிருபை விசேஷித்தமான கிருபை. அந்த கிருபையினால்தான் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தலைவனாகும்படி அதிகாரம் கிடைத்தது. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தலைவனானால் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் செயல்பட்டார், நல்ல ஒரு நியாயாதிபதியாய் செயல்பட்டார். ராஜாவுக்கு ராஜாவாக, நியாயாதிபதிக்கு நியாயாதிபதியாக, தலைவனுக்கு தலைவனாக, ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனாக செயல்பட்டார். அந்த கிருபை இருந்தனால. இல்லைனா முடியாது. ஒரு சாதாரண மனிதனால் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தவும் முடியாது. அப்படி முறுமுறுக்கிற, எதிர்த்து பேசுகிற, கீழ்ப்படியாத, முரட்டாட்டமுள்ள, வணங்கா கழுத்துள்ள இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவ கிருபை ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த கிருபை மோசேக்கு கிடைத்தது. விசேஷமான கிருபை. கடைசி வரைக்கும் அவன் மரித்தும் அந்த கிருபை வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த மலையில் மறுரூபமான போது அங்கே மோசேயும் வெளிப்பட்டார். ஒரு மகிமையான பாத்திரம். அல்லேலூயா. மோசேக்கு மரித்த பின்னும் கிருபை வெளிப்பட்டது மோசேக்கு. 6வது, தாவீது கர்த்தரிடத்தில் கிருபை பெற்ற ஒரு மனிதன். தாவீதுக்கு எப்படிப்பட்ட கிருபைனா, தொடர்ச்சியான, அதாவது வாழ்க்கையில் எத்தனையோ நஷ்டங்கள், தோல்விகள், பிரச்சனைகள் வந்தாலும் தாவீதை தொடர்ந்த கிருபை. தாவீதுக்கு தொடர்ச்சியான அந்த கிருபை கிடைத்தது. கீதை 23:5 அதை படிக்கிறோம். தாவீதுக்கு
கிருபை கிடைக்கும். இவர்களாம் கிருபை பெற்றவர்கள். நமக்குள்ள அந்த தாழ்மை இருக்க வேண்டும். நல்ல ஒரு மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாம் இந்த பூமியில் நடக்கும் பொழுது கிருபை நம்மை பெருகி கொண்டே இருக்கும். அந்த கிருபை நம்ம எல்லாம் என்ன செய்யுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ரஷ்யா தேசத்தில் மாஸ்கோ என்ற நகரில் பட்டணத்தில் அந்த ராஜா, ரஷ்யாவின் மன்னர், ரஷ்யாவை ஆண்ட அந்த ராஜா என்ன செஞ்சார்னா தன்னுடைய ஒரே மகனை முடிசூட்டுவதற்காக எல்லா விழா ஏற்பாடுகள் நடத்தி கொண்டிருந்தாராம். அப்படி ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த போது எல்லாம் அந்த மாஸ்கோ நகரமே விழா கோலமாக ஜொலித்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு நபர், ஒரு முரட்டு சுபாவம் கொண்ட, ஒரு மோசமான குணம் கொண்ட ஒருவன் உள்ளே புகுந்து அந்த ராஜகுமாரனை, அந்த ஒரே குமாரன் ராஜகுமார், அவனுக்கு தான் முடிசூட்டு விழா நடக்கப் போகிறது, அவனை உள்ளே சென்று துணிகரமாக உள்ளே சென்று அவனை பிடித்து அந்த இடத்திலேயே கொலை செய்து குத்தி அந்த இளவரசனை கொலை செய்து விட்டான். கொலை செய்த ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து அதே இடத்துல அவர் இறந்து விட்டார். உடனே இந்த கொலைகாரன் தப்பிப்பதற்கு முயற்சி எடுக்கும்போது அங்கே இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவனை பயங்கரமாக அடித்து அந்த ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும்போது ராஜாவை எல்லாரும் பார்க்குறாங்க. ராஜா இப்போ ராஜகுமாரனே இவன் கொண்டுட்டான், அவர் உக்கிர கோபத்தில் இருக்கிறார், இவனை கண்டதுண்டமாக வெட்டி இவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வச்சு எல்லாருக்கும் உக்கிர கோபம். ராஜாவுக்கு முன்னாடி கொண்டே அவனை விட்டான். ராஜா ஒரு கனத்த ஒரு பயங்கரமான கோபத்தோடு அவனை பார்ப்பார்தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் ராஜா என்ன செய்யலை, அவனை அப்படி பார்க்கல. ஒரு கனிவான பார்வை மட்டும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற மந்திரிகள் சொன்னாராம், இவனை கொண்டு போய் என்னுடைய மகன் இருக்கிற அறையிலே கொண்டு போய் விட்டு என்னுடைய மகனுக்குரிய வஸ்திரங்களை போடுங்க, அவனுக்குரிய அணிகலன்கள்லாம் கொடுங்க, அவனை என்னுடைய மகன் ஸ்தானத்தில் அவனை நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், அவனுக்கு முடிசூட்ட போகிறேன், அவனை ராஜகுமாரனாக நான் தத்தெடுக்க போகிறேன் என்று சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த அரங்கமே ஒரு இமைப்பொழுது சைலண்ட் ஆயிடுச்சு, நிசப்தமாயிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இவ்வளோ பெரிய அமைதிக்கும் ஆச்சரியத்திற்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுடைய கண்களில் அந்த திருடனுக்கு தயவு கிடைத்தது. அந்த தயவு கிருபை சொல்கிறீங்க, அந்த கிருபை வெளிப்பட்டுச்சு. அது யாராலுமே என்ன செய்ய முடியல, நம்ப முடியல, பார்க்க முடியல, யோசிக்க முடியல. அந்த நபருக்குள்ளே எப்படி இருந்திருக்கும், அந்த திருடி அந்த கொலை செய்தானே அந்த நபருக்குள்ளே எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அவன் நினச்ச கூட பார்த்துக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கொலைகாரனுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் செய்த எனக்கு இப்படி இருக்கிறவையா, இதுதான் தேவன் நமக்கும் செய்தார். நாம் சிலுவையில் இயேசுவை நம்முடைய பாவத்தினாலும் சாபத்தினாலும் இயேசுவை சிலுவையில் அறைந்தோம், கொன்றோம். சொல்லப்போனால் நம்ம கொலைகாரன் இல்லையா? நம்முடைய பாவங்களே அவர் என்ன செய்தார், சிலுவையில் அவரை கொன்றது. ஆனால் பிதா நம்ம மேல் வைத்த கிருபை அவர் நம்மையே கொலை செய்த நம்மையே அவர் தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். இதுதான் ஆச்சரியமான கிருபை. இதை பார்த்து அந்த அரங்கமே அதிர்ந்து போனது, ஆச்சரியப்பட்டது. இதுதான் பிதாவாகிய தேவனும் நமக்கும் செய்திருக்கிறார், இன்றைக்கும் அவர் செய்கிறார். அப்போ இப்படிப்பட்ட விலையேற பெற்ற இந்த கிருபை பெற்ற நாம் சும்மா இருக்கலாமா? அந்த கிருபைக்கு நம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலான. நம்முடைய உயிருக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் இல்லையா? இந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னவெல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை பெரியது. அப்போ கிருபை பெருசுன்னா நம்ம இந்த ஜீவனுக்கு எடுக்கிற அந்த முயற்சி, அந்த பிரயாசம் கிருபைக்கு எடுக்கணும்னு சொல்ல வர்றாங்க. கிருபை காத்துக்கொள்றதுக்கு எடுக்கணும். சங்கீதம் 23:6 வாசிக்கிறோம். இந்த கிருபையானது ஏதோ ஒரு நாளில் மட்டும் செயல்படக்கூடியதல்ல. ஒரு நாளுக்காக மட்டும் செவ்வாய்க்கிழமை தான் நான் செய்வேன், வேலை செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லோரும் சபையில் கூடி வர நாள், அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் நான் என்ன செய்வேன், வேலை செய்வேன் அப்படின்னு கிருபை சொல்கிறதில்ல. இந்த கிருபை தொடரக்கூடிய எப்படியா, ஜீவன் உள்ள நாளெல்லாம், அதாவது உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் நன்மையும் கிருபை மட்டும் இல்லை, கிருபையோடு கூட சேர்ந்து நன்மையும் கூட என்ன செய்ய தொடரும். நன்மையும் கிருபையும் என்ன செய்கிறது, தொடர்கிறது. அப்போ கிருபை எப்படிப்பட்டதுன்னா தொடரக்கூடிய ஒன்று. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலை செய்கிற கிருபையில் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் அதுவும் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது கிருபை இல்லையா? அதனால் அந்த கிருபைன்னா என்னென்னு பார்த்துட்டோம்னா, கிருபை எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சுதான் தகுதியே இல்லாத ஒரு நபருக்கு இல்லையா, தகுதி இல்லாத அவருடைய கெப்பாசிட்டி
அவ்வளோதான். ஆனால் 35 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிடுவார். ஆனால் எடுத்ததே எவ்வளோதான் மார்க்கு? 30 மார்க் தான் எடுத்துருக்காரு. 30 மார்க் எடுத்தால் பாஸ் ஆக முடியாது. இப்போ என்ன செய்யணும்? அவருக்கு 5 மார்க் வேணும். பார்க்குறாரு, வாத்தியார் திருத்திருக்கு பேப்பர் எடுக்கிறாரு, பேப்பரை பார்க்குறாரு. பேப்பரை பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னா, அவருக்குள்ள இரக்கம் சுபாவம் கிருபை இருந்துச்சுன்னா என்ன செய்வார்னா, அவன் எதிர்காலத்தை யோசிப்பார் இல்லையா? இல்லை இப்போ நம்ம அவனை ஃபெயில் பண்ணிட்டா அவனுக்கு 1 வருஷம் வீணாக போயிடும், 1 வருஷம் வீணாக போயிடுமே. அதனால் என்ன செய்வோம்? ஒரு 5 மார்க்கை கூட்டிடுவோம், 5 மார்க்கை கூட்டி கொடுத்துருவோம் சொல்லிட்டு +5 போட்டார்னா அதான் கிருபை இல்லையா? அவனுக்கு அந்த 1 வருஷம் வேஸ்ட் ஆகாது. தொடர்ந்து அவன் படிப்பதற்கு கிருபை தான். தகுதி இல்லாத, ஏன்னா அவனுடைய தகுதி 30 தான். ஆனால் இப்போ அவன் 35 எடுத்தான். நம்ம தகுதி என்னென்னா இப்படி தான். ஆனால் கிறிஸ்து என்ன செஞ்சார்? நம்ம இந்த அடிமையாக இல்லாமல் பிள்ளையாகும் அந்த சுதந்திரத்தை, கிருபையை, சிலுவையை நமக்காக தந்தார். அல்லேலூயா. அந்த கிருபை தான். அது ஒரு நாளில் நிற்கிற கிருபை இல்லை, ஒரு நாளில் செயல்படுற கிருபை இல்லை. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரக்கூடிய கிருபை. அல்லேலூயா. தொடரக்கூடிய கிருபை. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபை நம்மை தொடரக்கூடியது, நம்முடைய ஜீவனை பார்க்கலும் மேலானது, நம்மோடு கூட வரக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. சூழ்ந்து கொள்ளணும்னா என்ன? நம்முடைய எப்பக்கத்திலும் நம்ம கூடவே இருந்து செயல்படுகிற கிருபை. முன்னாடி பின்னாடி வலதுபுறம் இடதுபுறம் சூழ்ந்து கொள்ளும் கிருபை. கிருபை நம்மை விட்டு ஓடக்கூடியதல்ல, நம்மை விட்டு மறைந்து போகக்கூடியதல்ல. இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. சூழ்ந்து கொள்ளுதல்னா இது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. பாதுகாப்பை, ஆபத்து நேரிடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற கிருபை. அல்லேலூயா. அதனால் இந்த மேன்மையான இந்த கிருபையை நம்ம தயவாய் காத்துக்கொள்ளணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நிறைய செஞ்சிடலாம். யோனா 2:2 அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், அதாவது தங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகின்ற அந்த கிருபையை என்ன செய்கிறாங்களா? போக்கடிக்கிறார்கள். அந்த கிருபையை விருதாவாக்கிறாங்க, அந்த கிருபையை இழந்துடுறாங்க. யார்? மாயையை பின்பற்றுகிறவர்கள். மாயைன்னா என்ன? இந்த உலகமே ஒரு மாயை தான் இல்லையா? சாலமோன் சொல்கிறார்ல, மாயை மாயை எல்லாம் மாயை, காண்கிறது மாயை. சூரியனுக்கு கீழே, இந்த பூமிக்கு மேலே சூரியனுக்கு கீழே காணப்படுகிற எல்லாமே சொல்லுங்கள் மாயையான. அப்போ அந்த மாயையை பின்பற்றுகிறவர்கள், ஏன்னா அந்த உலகத்தை நிஜமென்று சொல்லி பின்பற்றுகிறவர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களில் அதை நிஜம் என்று நம்பி இதன் மேல் கவனம் வைத்து இதையே நம்பி கொண்டிருக்கிறார்கள். கிருபையை நம்ப மாட்டேங்கிறாங்க. உலகத்தை தான் நம்புகிறாங்க, வேலையை தான் நம்புகிறாங்க, அழகை நம்புகிறாங்க, பணத்தை நம்புகிறாங்க, ஆஸ்தியை நம்புகிறாங்க, இந்த நிலத்தை நம்புகிறாங்க, இதில் இருக்கிற மெட்டீரியலை தான் நம்புகிறாங்க. கிருபையை நம்ப முடியல. அதனால தான் யோனாவில் வாசிக்கிறோம், மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள். அந்த வசனத்தை வாசலாம். இது எப்படிப்பட்ட பொய்யான மாயை? மாயையிலும் மாயை, பொய்யான மாயை. அதை பின்பற்றுகிறவர்கள் கிருபை என்ன செய்கிறாங்க? தோக்கடித்துக் கொள்ளும். கிருபை நம்மளை விட்டு விலகிருச்சுன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை. கிருபை விலகிருச்சுன்னா ஆசீர்வாதங்கள் இல்லை. கிருபை விலகிருச்சுன்னா, அதாவது கிருபைனா என்னது? தயவு இல்லையா? கடவுளுடைய தயவு, அந்த தயவு காருண்யம் அது நம்ம விட்டு விலகிருச்சுன்னா நம்ம ஒரு நிர்பாக்கியமுள்ள நபராக நாம் மாறிவிடுவோம். அதனால் இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, பின்தொடரும் கிருபை, நம்மை பாதுகாக்கிற இந்த கிருபையை நம்ம விட்டு விலகாதபடிக்கு கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். சொல்லுங்கள், கிருபையை பற்றிக்கொள். கிருபை நமக்கு தொடர்ந்து பற்றிக்கொள்ளனா நம் தாழ்மை உள்ளவராக இருக்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற ஏராளமான கிருபைகளை, அந்த மேன்மையான கிருபையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம்.